வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ வரைக்கும் 10 இந்திய குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11வது குடியரசுத் தலைவரோட வாழ்க்கை வரலாறு. இன்னைக்கு யாரோட பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடித்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மையை யாராலும் திருட முடியாது. உங்களை நீங்களாகவே வாழவிடுங்கள். இந்த உலகமே கொண்டாடும் இந்திய ஏவுகணை நாயகன், மக்களின் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட வரிகள் தான் இது. இந்தியாவின் தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவில் ஒரு சாதாரண படகோட்டியின் மகனாக பிறந்து ஒருவேளை உணவிற்கு செய்தித்தாள்களை விற்று ஓடிய ஒரு ஏழை சிறுவன் எப்படி ஒட்டுமொத்த வல்லரசு நாடுகளையும் இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு அணு விஞ்ஞானியாக மாறினாரு. எப்படி ஜனாதிபதி மாளிகையின் கதவுகளை சாமானிய மக்களுக்காக திறந்து வச்சாரு. அவருடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாத பலரையும் அழவைத்த, அதே சமயம் உத்வேகம் தந்த பல ரகசியங்கள் என்னென்ன? உலக வரலாற்றில் தன் பெயரை தங்க எழுத்துக்களால் பொறித்த நம்ம கலாம் ஐயாவின் அந்த பிரம்மாண்டமான உணர்ச்சி பூர்வமான முழு வாழ்க்கை வரலாறை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1931 வருஷம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஆன்மீக பூமியான ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் கலாம் அவர்கள். இவருடைய முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம். தந்தை ஜைனுலாப்தீன் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இமாமாக இருந்தார், அதாவது தலைவராக இருந்தார். அதோட ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே ஆன்மீக பயணிகளை அழைத்து செல்லும் ஒரு படகையும் சொந்தமாக வச்சிருந்தார். தாய் ஆசியம்மா அளவற்ற அன்பை கொண்ட ஒரு தூய்மையான இல்லத்தரசி. 5 உடன்பிறப்புகளில் எல்லாரையும் விட கடைசி பிள்ளையாக பிறந்தவர் தான் நம்ம கலாம் அவர்கள். இவருடைய மூதாதையர்கள் ஒரு காலத்தில் பெரிய நிலச்சுவான்தாரர்களாகவும் வசதியான வணிகர்களாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் 1914வது வருஷத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியில் பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்ட பிறகு இவர்களுடைய படகோட்டும் தொழில் அடியோடு நசுங்கியிருக்கு. கலாம் பிறந்த சமயத்தில் குடும்பம் மிக கடுமையான வறுமையில் வாடியது. ஒருவேளை உணவிற்கே கஷ்டப்படும் சூழல். ஆனால் சிறுவன் கலாம் தன் குடும்பத்தின் துயரத்தை போக்க ஒரு முடிவெடுத்தார். தினமும் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்துருவார். காலையில் ட்ரெயினில் வரும் செய்தித்தாள்களை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வர தெருக்கல்ல ஓடி ஓடி சென்று செய்தித்தாள்களை விற்று அதில் வரும் சொற்ப வருமானத்தை தன் தந்தையிடம் கொடுத்து உதவுவார். அதிகாலையில் பேப்பர் போட்டுட்டு நேராக கணித ஆசிரியரிடம் டியூஷன் படிக்க ஓடுவார். ஏன்னா அதிகாலையில் குளிச்சுட்டு வரும் மாணவர்களுக்கு மட்டுமே அந்த ஆசிரியர் இலவசமாக கணிதம் சொல்லி கொடுப்பாரு. வறுமையின் பிடியில் இருந்தாலுமே அறிவை தேடுவதில் கலாம் ஒருபோதும் பின்வாங்கினதில்லை. கலாம் அவர்கள் ஒன்றும் தன்னோட ஸ்கூலிங் டைமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற டாப்பர் ஸ்டூடெண்ட் கிடையாது. அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீராத பசியும் எதற்கும் அஞ்சாத உழைப்பும் அவரிடம் இருந்துச்சு. ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த கலாம் அவர்கள் உயர்கல்விக்காக திருச்சிக்கு வராரு. திருச்சியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தூய வளனார் கல்லூரியில், அதாவது சென்ட் ஜோசப் காலேஜில் 1954வது வருஷத்தில் பிசிக்ஸ் இளங்கலை பட்டம் பெற்றாரு. ஆனால் இயற்பியலை விட விண்வெளித்துறையின் மீது தான் அவருக்கு காதல் அதிகமாக இருந்துச்சு. அதனால் 1955வது வருஷம் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியியல் படிக்க விண்ணப்பித்தார். ஆனால் அங்கே சேர 1000 கட்டணம் தேவைப்பட்டுச்சு. அந்த காலத்தில் அது மிகப்பெரிய தொகை. பணத்திற்கு வழி இல்லாமல் தவித்த போது அவருடைய மூத்த சகோதரி ஜோக்ரா தன் கையில் இருந்த தங்க வளையல்களையும் சங்கிலிகளையும் அடகு வைத்து தம்பி படிக்க பணம் கொடுத்திருக்காங்க. தன் சகோதரியின் தியாகத்தை கண்ட கலாம் அவர்கள் எப்படியாவது பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற சபதம் எடுத்தார். அங்கே படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. கலாம் அவர்கள் ஒரு முக்கியமான போர் விமானம் வடிவமைப்பு ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய வேகம் போதவில்லை என்று நினைத்த கல்லூரி தலைவர், இன்னும் 3 நாட்களுக்குள்ளார இந்த ப்ராஜெக்டை நீ முடிக்கலைன்னா உனக்கு வழங்கப்படும் ஸ்காலர்ஷிப் ரத்து செய்யப்படும் என்று கடுமையாக உத்தரவிட்டார். ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த கலாமிற்கு ஸ்காலர்ஷிப் என்றால் படிப்பை நின்றுவிடும். அடுத்த 72 மணி நேரம் கலாம் தூங்கவே இல்லை, சரியாக சாப்பிடவும் இல்லை. கண் விழித்து உழைத்து காலக்கெடு முடிவதற்குள்ளார ப்ராஜெக்டை கச்சிதமாக முடித்து சமர்ப்பித்தார். அதை பார்த்து அசந்து போன கல்லூரி தலைவர் கலாமை கட்டிப்பிடித்து, உனக்கு நான் மிக குறுகிய காலக்கெடு கொடுத்து அநியாயம் செய்துவிட்டேன், ஆனால் நீ அசாத்தியமானதை சாத்தியமாக்கி விட்டாய் என்று பாராட்டினார். MIT படிப்பை முடித்த கலாமிற்கு இந்திய வான்படையில் சேர்ந்து ஒரு போர் விமானி ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியமாக இருந்துச்சு. அதற்கான தகுதி தேர்விலையும் கலந்துக்கிட்டாரு. அங்கே மொத்தம் 2 நேர்காணல்கள் நடந்துச்சு. ஒன்று டேராடூன் உள்ள வான்படை தேர்வு வாரியம், இன்னொன்று டெல்லியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்பத்துறை. டேராடூன் தேர்வில் மொத்தம் இருந்த 8 காலி பணியிடங்களுக்கு கலாம் 9வது இடத்தை பிடித்து நூலிலையில் தன் வாழ்நாள் கனவை தவறவிட்டார். தன் கனவு உடைந்ததால் கலாம் கடும் மனவேதனை அடைந்தார்.
நேராக ரிஷிகேஷ் சென்று சுவாமி சிவானந்தரை சந்திச்சாரு. கலாம் அவர்கள் அடைந்த வேதனையை கண்ட சுவாமிஜி, உன் வாழ்வில் நடந்த இந்த தோல்வியை ஏற்றுக்கொள், உன்னுடைய விதி வான்படையில இல்லை, நீ வேறு ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போகிறாய் என்று ஆறுதல் கூறி அனுப்பினாரு. சுவாமிஜியின் வார்த்தைகள் நிஜமானது. 1960 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்புல ஒரு அறிவியலாளராக தன் பயணத்தை தொடங்கினாரு. ஒரு சின்ன ஹோவர் கிராஃப்ட் வடிவமைப்பதன் மூலம் தன் பணியை தொடங்கினாரு. இருந்தாலுமே அங்கு அவருக்கு பெரிய திருப்தி கிடையாது. அதுக்கப்புறமா இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாயின் கண்ணில் பட்டார் கலாம் அவர்கள். கலாம் அவர்களின் திறமையை பார்த்த விக்ரம் சாராபாய் அவரை விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழுவில் இணைச்சுக்கிட்டாரு. 1969 கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மாறினார். இந்தியாவின் மிக முக்கிய திட்டமான முதல் செயற்கைக்கோள் ஏவூர்தி திட்டத்தின் இயக்குநராக கலாம் நியமிக்கப்பட்டார். ஆனால் இந்த விண்வெளி பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கல. 1979 முதன்முறையாக SLV-3 ராக்கெட் ஏவப்பட்ட போது அது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வங்கக்கடலில் விழுந்து தோல்வியடைஞ்சது. ஒட்டுமொத்த நாடும் விமர்சித்தது. ஆனால் கலாம் பின் வாங்கல. தன் குழுவினரை ஊக்கப்படுத்தி அடுத்த ஓராண்டு இரவு பகலாக உழைச்சாரு. அதன் விளைவுதான் 1980 ஜூலை மாதம் 18 ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக பூமியின் சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தி இந்தியாவை உலக நாடுகளின் வரிசையில மாபெரும் விண்வெளி சக்தியாக உயர்த்தி காட்டினார் கலாம் அவர்கள். இதற்கிடையே அமெரிக்காவின் நாசா ஆராய்ச்சி மையங்களுக்கும் சென்று விண்வெளி தொழில்நுட்பங்களை கற்று வந்தாரு. 1980 இந்திய அரசு கலாமின் கீழ் ஒரு பிரம்மாண்டமான ஏவுகணை திட்டத்தை துவங்கியது. அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஆர் வெங்கட்ராமனின் ஆலோசனையின் பேரில் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை உருவாக்கும் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதன் விளைவாக உருவானவைதான் இந்தியாவின் அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகள். வல்லரசு நாடுகளை மிரளும் அளவுக்கு எதிரி நாடுகளின் சிம்ம சொப்பனமாக விளங்கும் இந்த ஏவுகணைகளை இந்தியாவிற்கு தந்ததால ஒட்டுமொத்த தேசமும் இவரை இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றியது. அது மட்டும் இல்லாமல் 1998 ராஜஸ்தான் பாலைவனத்தில் நடந்த புகழ்பெற்ற போக்ரான் 2 அணு ஆயுத பரிசோதனையை இராணுவ உடை உடுத்தி ரகசியமாக முன்னின்று நடத்தி உலக அரங்கில் இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக பிரகடனப்படுத்தியதில் கலாமிற்கு மிக முக்கிய முதன்மை பங்கு இருக்கு. அறிவியல் துறையில் உச்சம் தொட்ட கலாமை 2002 இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகிய 2 பிரதான கட்சிகளும் ஒருமனதாக ஆதரித்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தன. 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக பணியாற்றினார். அதுவரைக்கும் ஜனாதிபதி மாளிகை என்பது எட்டாக்கனியாக இருந்த மக்களுக்கு கலாம் பதவியேற்ற பிறகு அது மக்களின் மாளிகையாக மாறுச்சு. எத்தனையோ அரசு முறை முடிவுகள், அரசியல் அழுத்தங்கள் வந்த போதுமே நேர்மையின் அடையாளமாக திகழ்ந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய மன்னிப்பு அதிகாரத்தின் கீழ் தன்னிடம் வந்த 21 மரண தண்டனை கருணை மனுக்கள்ல ஒரே ஒரு மனுவை மட்டும் நிராகரித்து மற்றவற்றில் மனித நேயத்தோடு முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தினார். ஏன்னா மரண தண்டனை வழங்குறதுல அவருக்கு உடன்பாடு கிடையாது. இதனாலேயே இவர் அன்போடு மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். 2007 இவருடைய பதவிக்காலம் முடிந்த போது ஜெயலலிதா, முலாயம் சிங் யாதவ், சந்திரபாபு நாயுடு போன்ற தலைவர்கள் இவரை மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் நிற்க வற்புறுத்தினாங்க. ஆனால் போதிய அரசியல் ஒருமித்த கருத்து இல்லாததுனால பதவியின் மீதான ஆசையின்றி கண்ணியத்தோடு விலகினார். ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் அவர் சும்மா இருக்கல. IIM, ஷில்லாங், அகமதாபாத், இந்தூர் போன்ற புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் வருகை பேராசிரியராக மாறி மாணவர்களுக்கு பாடம் நடத்த தொடங்கினார். லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்து உரையாடுவதையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டார். அப்துல் கலாமின் வாழ்க்கை என்பது வியப்பின் உச்சம். தன் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செஞ்சுக்கல. அவரிடம் ஆடம்பர சொத்துக்கள் என்று எதுவுமே கிடையாது. ஒரு ஜனாதிபதியாக இருந்தவரிடம் அவர் இறக்கும்போது இருந்த தனிப்பட்ட உடைமைகள் என்ன தெரியுமா? சில ஆடைகள், ஏகப்பட்ட புத்தகங்கள், ஒரு மடிக்கணினி மற்றும் அவர் வாசிக்கும் ஒரு வீணை, அவ்வளவுதான். அவர் ஒருபோதும் தன் வீட்டில் தொலைக்காட்சி கூட வைத்திருந்ததில்லை. அவர் ஒரு தீவிர இஸ்லாமியராக 5 வேளை தொழுது ரமலான் நோன்பு நோற்றாரு. அதே சமயம் பிற மதங்களையும் சமமாக மதிச்சாரு. தன் தந்தை ராமேஸ்வரம் கோவில் தலைமை பூசாரி லக்ஷ்மண சாஸ்திரியுடன் தினமும் மாலையில் உரையாடுவதை பார்த்து வளர்ந்ததுனால மத நல்லிணக்கம் அவர் ரத்தத்திலேயே ஊறியிருந்துச்சு. பகவத்கீதையை முழுமையாக படித்திருந்தாரு. சமஸ்கிருத மொழியை கற்றிருந்தாரு. முற்றிலும் சைவ உணவையே உட்கொண்டாரு. பெரிய மனிதர்களுக்கு மதம் என்பது நண்பர்களை உருவாக்கும் வழி. சிறியவர்கள்தான் மதத்தை வைத்து சண்டையிடுகிறார்கள் என்பது கலாமின் தாரக மந்திரம். சுவாமி நாராயண் சம்பிரதாய குருவான பிரமுக் சுவாமிஜியை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கிட்டாரு. அவர் எழுதிய அக்னி சிறகுகள், இந்தியா 2020, பற்ற வைக்கப்பட்ட மனங்கள் போன்ற புத்தகங்கள் கோடிக்கணக்கான இளைஞர்களின் சிந்தனையை மாற்றியமைத்தன. 2011 நான் என்ன தர முடியும் என்ற இயக்கத்தை தொடங்கி இளைஞர்கள் மத்தியில் ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்.
மேலும் மருத்துவர் சோமராஜுவுடன் இணைந்து ஏழைகளுக்காக குறைந்த செலவில் கலாம் ராஜு ஸ்டென்ட் என்ற கலாம் ராஜு டேப்லெட் ஆகியவற்றை உருவாக்கி கொடுத்த மாபெரும் மனிதநேயமிக்க மருத்துவர் அவர். 2015 வருஷம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் உள்ள IIM கல்வி நிறுவனத்தில் வாழக்கூடிய புவியை உருவாக்குதல் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கிடையே உரையாற்றி கொண்டிருந்த கலாம் அவர்கள் மேடைக்கு ஏறும்போதே லேசான உடல்நலக்குறைவு இருந்திருக்கு. இருந்தாலுமே மாணவர்களை ஏமாற்றக்கூடாது என்று மேடைக்கு வந்தார். பேசிக்கொண்டே இருக்கும்போதே திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மேடையிலேயே மயங்கி விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் மாலை 7:45 மணி அளவில் அந்த மாபெரும் ஜோதி அணைஞ்சது. மாணவர்களுக்காகவே தன் உயிரை தியாகம் செய்தார் அந்த உன்னத ஆசிரியர். அவருடைய மறைவை கேட்டு ஒட்டுமொத்த நாடே கண்ணீர் கடலில் மூழ்கியது. இந்திய அரசு 7 நாட்கள் தேசிய துக்கம் அறிவித்தது. உலக தலைவர்கள் அனைவரும் இரங்கல் தெரிவித்தாங்க. அவருடைய உடல் டெல்லியில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு கொண்டு வரப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள், இந்திய பிரதமர், பல்வேறு மாநில முதல்வர்கள் முன்னிலையில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு. கலாமின் நினைவாக ராமேஸ்வரத்தில் ஒரு பிரம்மாண்ட நினைவகம் கட்டப்பட்டுள்ளது. அங்கே நுழைவாயில கலாம் வீணை வாசிப்பது போன்ற சிலை நம்மை நிகழ வைக்கும். ஐக்கிய நாடுகள் சபை இவருடைய பிறந்த நாளை உலக மாணவர் தினமாக அறிவித்து கௌரவித்தது. நாசா விஞ்ஞானிகள் கூட சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கண்டுபிடிச்ச ஒரு புதிய பாக்டீரியாவிற்கு சோலி பாசிலஸ் கலாமி என்று பெயரிட்டுள்ளனர். இந்தியாவின் உயரிய பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்ற இந்த மாமனிதரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல நீங்கள் எரிய வேண்டும். டாக்டர் APJ அப்துல் கலாமின் இந்த உத்வேகம் தரும் பிரம்மாண்ட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு APJ அப்துல் கலாம் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்குன்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.